சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் கோயிலின் தலபுராண கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன் பிரம்மன் தன் படைப்புகளின் ரகசியத்தை கூறிக்கொண்டிருந்த போது சுகமுனிவர் அதை சரஸ்வதியிடம் கூறினார். கோபமடைந்த பிரம்மன் சுகமுனிவரை கிளியாக சாபம் கொடுத்து, சாபம் நீங்க பாபநாசத்தில் உள்ள சுயம்பு சிவனை வழிபடு என்றார். அந்த சாபத்துடன் கிளியாக மாறிய முனிவர் இன்றைய சேலம் சுகவனத்தில் வந்து சிவலிங்கத்தை தவமிருந்து வணங்கினார். அந்த நேரத்தில் வேடன் வடிவில் வந்த ஒரு தேவர் கிளிகளை விரட்டி கொண்டிருந்தார். தன்னை காப்பாற்ற சுகமுனிவர் கிளி வடிவில் சிவலிங்கத்தின் மீது இறங்கி ஒளிந்தார். அந்த வேடன் அதை கிளி என்று நினைத்து வாளால் வெட்டிய போது சிவலிங்கம் சாய்ந்தது. அந்த தாக்கத்தால் லிங்கத்தில் ஒரு வெட்டு தழும்பும் ஏற்பட்டது. பிறகு சிவபெருமான் தோன்றி சுகமுனிவருக்கு பழைய உருவத்தையும் மகிமையையும் திருப்பி அளித்தார். அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த இடம் சுகவனம் என்று அழைக்கப்பட்டு அங்கு உள்ள இறைவர் சுகவனேஸ்வரர் என்ற பெயரில் பக்தர்களால் வழிபடப்படுகிறார். இன்றும் சேலம் சுகவனேஸ்வரர் சுயம்பு சிவலிங்கம் சாய்ந்த நிலையிலும் வேடன் வாளால் ஏற்பட்ட வெட்டு தழும்புடனும் காணப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.